வாங்க மக்களே, இன்றைக்கி நம்ம ஊர் சுற்ற கிளம்பியாச்சு. இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஒரு மலையில் ஒரு கிராமம் ஒன்று இருக்குங்க, கியேரி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அங்கே போகலாம். அங்கே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்லேயும் போகலாம், ட்ராமு மாதிரி போகணும். ஆக்சுவலாக நம்ம வீட்டிலேருந்து, ஆமாம், அது ஒரு மணி நேரம் ஆகுங்க நம்ம வீட்டிலேருந்து போகிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து 12ஆம் நம்பரு பஸ்ஸு ஏறி, அதுக்கப்புறம் 15 ட்ராம் ஏறி, அதுக்கப்புறம் 30 பஸ் ஏறி போகணும் அந்த கிராமத்துக்கு. வந்து அது வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்குது. ஆமாம், அங்கே கொஞ்சம் கோல்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டூரின் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடல் மட்டத்தில் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கோல்டாக இருக்கும் மற்ற சிட்டியை கம்பேர் பண்ணும்போது. ஆமாம், அந்த கியேரி அப்படிங்கிற ஊர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சீ லெவலோட அதிகமாக இருக்குது. கொஞ்சம் மவுண்டைன் மேலே இருக்கிறதுனால இந்த கோல்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு 12ஆம் நம்பர் பஸ் ஏறி போவோம். ஆமாம், பஸ் வர்றதுக்கு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ட்ராமில் ஏறி போகலாம். இதுதான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன ஸ்டாப்பிங்கு. நம்ம வீட்டை சுற்றி பஸ் ஸ்டாப்பு தான். பஸ் ஸ்டாப்பும் இருக்குது, ட்ராம் ஸ்டாப்பும் இருக்குது. ஆமாம், வீட்டிலேருந்து 2 மினிட்ஸ் வாக் பண்ணால் போதும். இதுதான் அந்த பஸ் ஸ்டாப்பு. இந்த நம்ம பஸ்ஸு வந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் 12ஆம் நம்பர் பஸ்ஸு. அப்படியே நம்ம பஸ் ஏறி போகலாம். இப்போது பஸ் வந்துருச்சு. நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு. ஸோ அப்படியே ட்ராமில் ஏறி போகலாம். ஆமாம், இப்போ வந்து 15ஆம் நம்பர் ட்ராமுக்கு ஏறணும். இப்படியே போகலாம். க்ளீன் சீட்டில் கொடுத்தாங்க, வெயிட் பண்ணிப்பாங்க. ஓகே, இந்த ஒரு ட்ராமு வந்துருச்சு பாருங்கள். இது ஆப்போசிட்டில் போகிற ட்ராமு. நம்ம இந்த சைடு போகணும். எப்படி போகுதுன்னு பாருங்கள். இது வந்து வேறு நம்பர். இது 15ஆம் நம்பர்லேயே ஆப்போசிட் போகிறது. ஓகே, இந்த இருக்குது நம்ம போகிற 15ஆம் நம்பர் ட்ராமோட ஸ்டாப்பு. ஓகே, இதில் ஏறி போனோம்னா 30ஆம் நம்பர் பஸ் வரும். அங்கேருந்து அப்படியே நம்ம அந்த ஊருக்கு போய்க்கலாம். இந்த ஒரு ட்ராம் வருது, ஆனால் அது என்ன நம்பருன்னு தெரியல. ஆமாம், பார்த்துட்டு ஏறிப்போம். ஓகேங்க, ட்ராமு வந்து வரலை, அது என்னன்னு தெரில, எதுவுமே காமிக்க மாட்டேக்கு. ஸோ நம்ம வந்து 68 ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸை பிடிச்சி நம்ம அப்படியே அங்கே வேறு ஒரு பஸ்ஸு பிடிக்கணும், அங்கே போய்க்கலாம். ஆமாம், ஓகே, இப்படியே நடந்து போகணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகிறதுக்குன்னு தனியாக பார்த்து வச்சுருப்பாங்க, வழி வச்சுருப்பாங்க. இதில் தான் நம்ம நடந்து போகணும். இங்கே சைக்கிளும் நடந்து போகிறதும் இதில் இந்த சைடில் போகணும். அங்கே பக்கத்தில் இருக்கிற ரோட்டில் வந்து காரு அது எல்லாமே போகும். ஆமாம், 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் நம்ம பஸ் வந்ததுக்கப்புறம் ஏறி அப்படியே போயிடலாம். ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் ஆக்சுவலாக நல்லாவே குளிருது இங்கே. டக்குன்னு டெம்பரேச்சர்லாம் கம்மியாயிடுச்சு. அதனால் சரி பார்ப்போம், நம்ம அங்கே போவோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு அங்கே என்னென்னதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு, அங்கே வந்து ஒரு சர்ச் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வியூவெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு
இந்த ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸு அது இந்த மைக்ரோஸ்கோப் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதையும் அப்படியே பார்த்துட்டு முடிஞ்சால் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகலாம். ஆமாம், மரமெல்லாம் ஒரு இலை கூட இல்லை குளிருக்கு. மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இலையெல்லாம் பூத்து அப்படியே ஜக ஜக ஜகன்னு ஆயிரும் ஒரு மாதிரி. இப்போ இந்த குளிர் காலத்துலலாம் இலையே இருக்காது, எல்லாம் விழுந்துடும். ஆமாம், ஓகே. உங்களுக்கு தெரியுதா வீடியோவில் லைட்டாக அப்படியே பனி விழுகிற மாதிரியே ஒரு மாதிரி ஃபாகியாக இருக்கும். ஓகே, பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வந்தாச்சு. அப்படியே நம்பர் வந்து 68 எடுத்து சான் மௌரோ அப்படின்னு ஒரு இடத்துல போய் பஸ் ஏறணுங்க. நான் அதுக்கடுத்து நம்பர் 30 பஸ் ஏறணும். அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில இடம் இருக்குது, நாங்கள் அப்படியே நம்ம பார்த்துட்டு போகலாம் முடிஞ்சா. ஓகேங்க, இதுதான் சின்ன பஸ் ஸ்டாப் ஃப்ரண்ட்டில் இருக்குது. நீ பஸ்ஸுக்கு ஒரு 5-6 நிமிஷம் இருக்குது. அப்படியே கரெக்டாக வந்துச்சுன்னா அப்படியே ஏறி போயிடலாம். இங்கே பாருங்கள், இந்த ஊரில் வந்து இப்படி வந்து ஸ்கூட்டர் வந்து இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆப் இருக்குது, அந்த ஆப்பை வச்சு லாகின் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது வந்து பெய்டு நம்ம ரெண்டல் ஸ்கூட்டர் மாதிரி. வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த மிஷின் தான் வந்து பார்க்கிங் மிஷின். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், தீன் போட்டிருக்கோம். இங்கே நீங்கள் பார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மிஷினில் தான் நீங்கள் வந்து இந்த பார்க்கிங் டிக்கெட் எடுத்துகிட்டு இது ஏதோ ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்குங்க. நான் என்ன ஸ்டாச்சுன்னு தெரியல. பஸ் வந்துருச்சுங்க, 68 நம்பர் பஸ் வந்து வந்துருச்சு. அந்த பஸ் ஏறி அங்கே போய் 30 பஸ் பிடிச்சி போகணும். பஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து அந்த அப்படின்னு சொல்லி ரிவர் சொன்னாலும் அந்த ரிவர் பக்கத்தில் வந்துட்டோம். Prossima fermata, Somma Campagna, Manerò.
வேண்டியதான். ஆமாம். மழை வேற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்தாச்சுங்க. 30ஆம் நம்பர் பஸ்ஸில் இருந்து இறங்கி அந்த அந்த மைக்ரோஸ்கோப் இருக்கும்ல அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கேரி போகிறதுக்கு மிடில் நிற்கிறோம். ஒரு நிமிஷம், எங்கே போகிறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேல, எப்படி போகிறதுன்னு பார்த்துக்கலாம். பலஸ்த்ரா முனிச்சிப்போ அப்படின்னு இருக்குது. இப்படி நேராக போகலாம். ஓகே, இப்படி போயிட்டு ரைட்டில் போகணும். நம்ம அண்ணன் பாருங்கள், இந்த குளூர்லேயும் சைக்கிளை ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு. மொத்தத்தனமாக இதாக இருக்குது. நம்ம போக வேண்டியது பல மியூசியோ டெல் அஸ்ட்ரோனோமியா. அங்கே போ. ஊரை பாருங்கள், ஏத்தமும் இறக்கமாக இருக்குது. இது ஒரு மலங்காடுங்க. மலங்காட்டில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம், பினோ தொரினிஷே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு பேர்.
சரி நடந்து போகலாம். குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க இங்கே. இது பாருங்க, நம்ம ஆட்கள் மிதிவண்டியில் கிளம்பிட்டாங்க. எங்கேயோ அங்கே தான் போகிறாங்க. குரூப்பாக கிளம்பிட்டாங்க மிதிவண்டியில். பாருங்க எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது அப்படின்ட்டு. சரியான ஏத்தங்க மேலே. நம்ம நடந்து போகணும். ஆக்சுவலாக நீ 1 கிலோமீட்டர் நடந்து போகணும் பஸ் ஸ்டாப்லேருந்து. அப்படியே போய் பார்ப்போம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு, எவ்வளோ இறக்கமாக இருக்குன்னு. கரெக்டான ரோட்டில் தான் போகிறோமா? நம்ம கரெக்டாக தான் போகிறோம். இது ஆக்சுவலாக வளைஞ்சு வளைஞ்சு போகுங்க, நேராகவே போகாது. இங்கே பாருங்க இந்த வீடு எவ்வளோ உயரத்தில் இருக்குங்க, மலை மேலே. இது வீடா ஹோட்டலானே தெரில, இது ஏதோ ஒன்று. இங்கே பாருங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த ப்ரௌன் கலர் இருக்கிறது ஆர்கானிக், அந்த ஒயிட் கலர் வந்து பேப்பர் போடுறது, ப்ளூ கலர் வந்து பிளாஸ்டிக் போடுறதுங்க. இங்கே வந்து எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு 3 பாக்ஸ் வச்சுருப்பாங்க. மொத்தமாகலாம் போகக்கூடாது, தனித்தனியாக பிரித்து தான் போடணும். ஆர்கானிக் தனியாக, ஃபுட்டு வேஸ்ட் இருக்குல்ல, சாப்பிட்ற வேஸ்ட் எல்லாத்தையும் தனியாக ப்ரௌன் கலர் பாக்ஸ்லையும், இந்த ஒயிட் கலரில் இருக்கிறத வந்து பேப்பர் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் போடணும். பிளாஸ்டிக் வந்து ப்ளூ கலரில் யூஸ்வலாக இருக்கும், தனித்தனியாக பிரித்து தான் போடணும். இங்கே பாருங்கள் அழகாக கட்டியிருக்காங்க. சைடில் மரம் இது வச்சு அதை கட் பண்ணி விட்ருக்காங்க பாருங்கள். இதாக இருக்குது பாருங்கள், இன்ஃபினி டொரினோ லோ ஸ்பேசியா டெல்லா ஸ்பேசியோ. இன்னும் வந்து 850 மீட்டர் இருக்காங்க, 850 மீட்டர் இருக்கான். ஓகே, நம்ம இப்படி போயிட்டு போவோம். இங்கே பாருங்கள் அந்த வீடுகள்லாம் எப்படி மலையில் இருக்குன்னு. சரியான பனிங்க, தெரியுதா? பனி மூட்டமாக இருக்கா? வந்தாச்சுங்க. இதுதான் அந்த மைக்ரோஸ்கோப் இருக்கிற இடம் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் வந்து சோலார் பேனல் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இங்கே மலை கிராமத்தில் இருக்கிற எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி சோலார் பேனல் வச்சுருப்பாங்க, தெரியுதா? கார் போகுது. வந்துட்டோம். பென்வெனுத்தி அப்படின்னா வெல்கம்னு அர்த்தம். ஸோ பார்க்கிங் ஏரியா இங்கிட்ட இருக்குது. ஓகே, நம்ம இப்படி இந்த என்ட்ரன்ஸ்லேயே போயிடலாம். அங்கிட்ட வந்து கார் பார்க்கிங் பண்ணுறது. நம்ம இப்படியே ஸ்ட்ரைட்டாக போகலாம்.
ஓ, இதுதான் அந்த ஆஃபீஸுங்க. பட் ஆனால் கூட்டமாக இருக்குது. ஓகேங்க, இங்கே வந்து ஒரு 2-3 பிக்சர்ஸ் இருக்குது, பார்க்கலாம். Fai una cosa, salvi Dai, il vomito guarda. sopra. Mettiti sulle spalle di babbo. Una. Gridare. ஓகே. அஸ்ட்ரானமிக்கல் பார்க், அப்சர்வேட்டரி ஆஃப் டூரின். Mi vergogno. இது பாருங்க, இங்கே தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த நடு காட்டுக்குள்ளே தான் அமைச்சிருக்காங்க. இந்த இங்கே தெரிகிறது வந்து இது டூரின் சிட்டி இங்கே இருக்குது.